உலகம் மங்கையருலகம் மங்கையருலகம் இது மங்கையருலகம். நீங்கள்லாம் ரொம்ப இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்கிறீங்கல்ல. ஒரு காரியம் செய்யுங்க. இந்த தோட்டக்கலை வளர்த்தீங்கன்னாக்க உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கும், உங்களுடைய வயசு கூடாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. தோட்டக்கலை உடலுக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதில் காய்ச்சதை சாப்பிட்டா இன்னும் வயிற்றுக்கு கூட சந்தோஷம்தான். பாருங்கள். வணக்கம் நேயர்களே, வீட்டு தோட்ட நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடந்த சில எபிசோட்ஸாக நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய மரக்கன்றுகள், அதாவது முருங்கை, பப்பாளி, வாழை, மா, இந்த மாதிரி என்னெல்லாம் மரக்கன்றுகள் வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நம்ம இந்த சமயத்தில், அதாவது இந்த செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம இந்த மாதிரியான மரப்பயிர்களை வீட்டை சுற்றி இடம் இருக்கிறவங்க வீட்டை சுற்றி ஏதாவது இடத்துல வைக்கலாம். இல்லை மொட்டை மாடியில் தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பெரிய டப்ஸில் அல்லது பெரிய கண்டெய்னர்ஸில் அல்லது பெரிய பிளான்டர் பாக்ஸஸில் இந்த மாதிரி மரங்களெல்லாம் வளர்க்கலாம். மாமரத்தையும் பலாமரத்தையும் நம்ம மொட்டை மாடிகளை வளர்க்குறது கொஞ்சம் சிரமம். பப்பாளி, முருங்கை, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான மரங்களை மொட்டை மாடிகளில் நல்லபடியாக வளர்க்கலாம். நம்ம இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்படி நம்ம நர்சரியிலேருந்து வாங்கி வீட்டில் கொண்டு வளர்க்க வேண்டிய மரங்களை எப்படி பராமரிக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு, மேபி ஒரு வருஷத்துக்கோ அல்லது ஒரு 1.5 வருஷத்துக்கு எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற சில டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நர்சரிக்கு போகிறோம், நல்ல ஒட்டுக்கண்ணோ அல்லது நல்ல பதியன் போட்ட கண்ணோ நம்ம வாங்கிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், ஒட்டுக்கண்ணு வாங்கும்போது நம்ம ஒட்டு கட்டப்பட்டு ஒரு 7-8 மாதம் ஆகி ஒட்டு நன்னா ஒட்டிக்கணும். அந்த ஒட்டு நன்றாக அது இணைஞ்ச ஒட்டத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும். நம்ம அப்படிப்பட்ட ஒட்டுக்கண்ணை வாங்கிட்டு வீட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வைக்க வேண்டிய இடத்துல அதை ஒரு வாரம் அல்லது 4 நாள் அதை வச்சு அதை பாதுகாத்து, பூமியில் வைக்கிறா இருந்தாலும் சரி இல்லை மொட்டை மாடிகளில் வைக்கிறா இருந்தாலும் சரி, பாதுகாத்து அந்த இடத்துக்கு அது நன்றாக அமையுமா, வளர்ந்ததுக்கப்புறமும் நன்றாக இருக்குமாங்கிறதையும் பார்க்கணும். நம்ம அந்த மாதிரியான முடிவு எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நல்ல குழி எடுக்கணும். ஏற்கனவே நம்ம பழைய எபிசோட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறோம், மரக்கன்றுகள் நடும்போது 2க்கு 2க்கு 2, அதாவது 2 அடிக்கு 2 அடிக்கு 2 அடி குழி கண்டிப்பாக எடுத்தாகணும். சில சமயங்கள் நம்ம என்ன நினைப்போம், நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை, வேலையாட்கள் யாரும் இல்லை, நம்மளே தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்குது, அதனால் நம்மளால் இந்த 2 அடிக்கு 2 அடிலாம் ஆழமாக குழி எடுக்க முடியாது, சும்மா ஒரு 6 அடிக்கு 6 அடி எடுத்து நம்ம அந்த மரக்கன்றை வச்சுப்போம், மரம் தானே அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எண்ணத்தில் சின்ன குழியாக எடுத்து நம்ம மரக்கன்றை நடுவோம். அது ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னாக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 அடிக்கு 2 அடிக்கு 2 அடி ஆழமாக குழி இருந்துட்டு அந்த குழியில் ஒரு அடி மண்ணை போட்டு அந்த 1 அடி மண் போட்ட இடத்துல நம்ம மரக்கன்றை நட்டோன்னா தான் மரங்களுடைய வேர்கள், அந்த கண்ணுடைய வேர்கள் சீக்கிரமாக உங்கள் பூமியில் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வரும்போது ஒரு வளர்ந்த மரமாக வரும்போது நல்ல வேர் பகுதி நல்லா வளர்ந்துருக்கும். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சின்ன குழிகளில் வைக்கிற மரக்கன்றுகள் வேர்கள் சரியாக வளர்ச்சி அடையாமல் அந்த மரங்கள் மெல்ல 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 வேர் வளர்ச்சி இன்மை காரணமாக வீக் ட்ரீஸ், அதாவது ரொம்ப வீக்காக வளர்ந்து ஒரு பெரிய காற்றோ நிறைய தண்ணி மழையோ அல்ல வெள்ளமோ போச்சுனாக்கா அந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும். வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருந்ததுனாக்கா காற்றால் பாதிப்பு ஏற்படும். வீட்டுக்கு வெளியில் இருந்துச்சு, ஒரு ரோட்டோரங்கள்லையோ இல்லை ஒரு ஓப்பன் லேண்ட்லையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த காற்று மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 4-5 வருஷத்தில் இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸில் மரங்கள் கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல் விஷயம், நீங்கள் ஆழமான குழி எடுக்கணும். குறைஞ்சபட்சம் 2க்கு 2க்கு 2. அன்றைக்கி நம்மளால் முடியலைன்னா கூட ஒரு 2-3 நாள் பொறுத்தாவது ஒரு நல்ல வேலையாட்கள், தோட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்தாங்கனாக்கா அவங்கள வச்சு இந்த குழியை எடுத்து இந்த குழியில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி நல்ல ஊடகங்கள் போடணும். மணல், செம்மண், எரு அல்லது வர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரியான ஊடகங்களை கலந்து அந்த குழியில் ரொப்பி கன்றுகளை நல்லா ஆழமாக நடணும். கன்றுகளை ஆழமாக நடுறதன் மூலமாக தான் பிற்காலத்தில் மரங்கள் வேர்கள் வெளியில் தெரியாத வண்ணம் நல்லா வேரெல்லாம் உள்ளே அடங்கி வேர் பகுதி நல்லா வளரும். சரி, நம்ம மரத்தை நட்டாச்சு. சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், மரத்தை நடும்போது நாங்கள் ஏதாவது கெமிக்கல் உரங்கள், அதாவது ஃபர்டிலைசர்ஸ் ஏதாவது போடணுமா, நல்ல வேர் வளர்ச்சிக்கு ஏதாவது வளர்ச்சி ஊக்கிகளோ இல்லை ஃபர்டிலைசர்ஸோ ஏதாவது போடணுமான்னு சொல்லி கேட்பாங்க. விவசாய ரீதியாக தோப்புகளில் மரக்கன்றுகள் வைக்கும்போது அவங்க வேர் பகுதி நிறைய வேகமாக வளரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில ஃபாஸ்பரஸ் உரங்கள் போடுவாங்க. வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான கெமிக்கல் உரங்களும் போட்டு மர செடிகளை நடணுங்கிறது கிடையாது.
சரி நம்ம வந்து மரத்தை நட்டுட்டோம், நம்ம நட்டு மண்ணெல்லாம் அணைச்சாச்சு, தண்ணி கட்டிட்டோம். முதல் நாள் நம்ம வந்து ஒரு குடம் தண்ணியோ ஒரு அரை குடம் தண்ணியோ ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு எப்படி தண்ணி பாய்ச்ச வேண்டும் அப்படின்னாக்கா 3 நாளைக்கு ஒரு தடவையோ 4 நாளைக்கு ஒரு தடவையோ அந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது ஊற்றும் போது நல்ல செடும்ப ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு அரை குடம் தண்ணியோ ஒரு 5-6 லிட்டர் தண்ணி அந்த குழி ரொம்பற வரைக்கும் அல்லது அந்த குழி ஈரமாகிற வரைக்கும் ஒரு கண் திட்டத்துக்கு நம்ம வந்து அந்த மாதிரி தண்ணீர் பாய்ச்சணுன்னாக்கா அது போதுமானது. தினம் தண்ணி ஊற்றணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து நீர் மேலாண்மையில் சொல்லியிருக்கோம், அதிகமாக தண்ணி ஊற்றுறதுனால வந்து செடிகள் வந்து பாதிப்படையுமே தவிர தண்ணி வந்து விட்டு ஊற்றுறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதனால் மரக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவையோ 4 நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ தண்ணி ஊற்றலாம். அந்த மரக்கன்றோட சைஸை பொறுத்து. நடுவில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதையும் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா மழை பெய்யும் போது வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் ஏற்படாது. சரி, செடியை வச்சுட்டோம், தண்ணியை ஊற்றிட்டோம். சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவங்க என்ன செய்வாங்கனாக்கா 2 நாளைக்கு ஒரு தடவை போய் பார்த்து செடி வளர்ந்துருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு மரக்கன்று நடும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனால தான் முதல்லையே நம்ம இந்த எபிசோட்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். வீட்டு தோட்டம் சம்மந்தமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் முதல்ல வந்து பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொறுமை ரொம்ப அவசியம். இப்படி வைக்கப்பட்ட மரக்கன்றுகள் முதல் துளிர், அதாவது முதல்ல ஒரு செட் ஆஃப் லீவ்ஸ், அந்த முதல் துளிர் விடுவதற்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். ஒரு 20 நாளோ 1 மாதமோ 1.5 மாதமோ ரகத்துக்கு தகுந்த மாதிரி 2 மாதம் கழிச்சும் துளிர் விடக்கூடிய செடிகள்லாம் உண்டு. சீக்கிரமாகவே துளிர் விடக்கூடிய செடிகள்லாம் உண்டு. முருங்கை, பப்பாளி, வாழை அதெல்லாம் வந்து ஒரு 15-20 நாளில் துளிர் விட ஆரம்பிச்சிடும். மரக்கன்றுகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து மரக்கன்றுகள் வந்து வச்சுட்டு சரியான முறையில் தண்ணியை ஊற்றி அது ஒரு 15-20 நாள் பொறுத்து தான் வந்து மெல்ல மெல்ல துளிர் இலைகள் விட ஆரம்பிக்கும். சில சமயம் நம்ம நர்சரிலேருந்து வாங்கும்போது என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன காய்கள் இருக்கிற மரக்கன்றுகள் கிராஃப்டட் பிளான்ஸ் நம்ம வாங்குவோம். என்ன நினச்சிட்டு வாங்குவோம்னாக்கா, ஏற்கனவே காய் காக்க ஆரம்பிச்சாச்சு, ஸோ வீட்டில் வச்சு இன்னொரு ஒரு மாதம் 2 மாதம்லாம் வந்து அதிகப்படியான காய்கள் நமக்கு வரும்னு சொல்லிட்டு அது வந்து ஒட்டு கட்டும் பொழுது அப்படிப்பட்ட காய் விட்டிருக்கிற செடியிலேருந்து எடுத்து ஒட்டு கட்டுவாங்க. அதனால் வந்து நமக்கு அடுத்து வச்ச ஒரு மாதம் 2 மாதம்லாம் வந்து அதிகப்படியான காய் வருங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு மரக்கன்று எந்த ஒரு ஒட்டுக்கன்றை வந்து நம்ம வீட்டில் கொண்டு மாற்றி வச்சாலும் முதல்ல வந்து அது வெஜிடேட்டிவ் க்ரோத் தான் கொடுக்கும். அதாவது கப்பும் களையும் நிறைய அடிக்கும். அந்த கப்பும் களையும் அடிக்கிறதுக்கே வந்து ஒரு 6 மாதமோ 7 மாதமோ 1 வருஷமோ ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து மரங்கள் பூக்கிறதோ காய்க்கிறதோ செய்யாது. ஒரு வருஷம் பொறுத்தோ ஒரு 1.5 வருஷம் பொறுத்தோ அல்லது ஒரு 6 மாதம் பொறுத்தோ தான் வந்து பூக்கள் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பூக்கள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா காய்கள் வந்து மெல்ல மெல்ல உருவாகும். காய்கள் உருவாகும்பொழுது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் ஏற்படக்கூடிய பூக்களையோ காய்களையோ நம்ம வந்து வளர விடக்கூடாது, அதை பறித்து விட்டுறணும், கிள்ளி விட்டுறணும். ஏன்னா மரத்துக்கு வந்து போதுமான வெஜிடேட்டிவ் க்ரோத் இருந்தால் மட்டும்தான் காய்களை வந்து தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதுனால முதல் பூக்கள், அதாவது வந்து ஒரு 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ ஏற்படக்கூடிய முதல் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளஷை வந்து பறித்து விட்டுறணும். அதை வந்து நம்ம வளர விடக்கூடாது, காய்களாக மாற விடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து வீட்டு தோட்டத்துலையும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் ஆரோக்கியமான மரங்களாக, ரொம்ப நாளைக்கு பலன் கொடுக்கக்கூடிய மரங்களாக, நல்ல ஒரு வீட்டு தோட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அதை வந்து காய்கள் வளர விட்டோ அல்லது வந்து முதல் 6 மாதத்துக்குள்ளேயே வந்து ட்ரைனிங்னு சொல்லுவோம், அதை நம்ம இஷ்டப்படி வெட்டி விட்டோ அப்படிலாம் செஞ்சோம்னாக்கா மரங்களுடைய ஷேப்பும் மாறி போகும், அதோடைய ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப குறைஞ்சி போகும். ஸோ நேயர்களே, நல்ல மரக்கன்றுகளை தேர்ந்தெடுத்து வாங்கி நல்ல சில டிப்ஸை எடுத்துக்கிட்டு இதன் மூலமாக வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் மரக்கன்றுகளை நல்லா பயிர் செஞ்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வைக்கோல் கூரையை விட விழற்கூரை வெகுநாள் தாங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்குறாங்க. வைக்கோல் கூரையை விட விழற் கூரை அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, விழலுக்கு நீர் இறைச்சேன்னுட்டு. விழலுங்கிறது ஒரு புல். அந்த புல்லுக்கு போய் நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புல்லில் வந்து நீங்கள் கூரை வேஞ்சிட்டிங்கனாக்கா வைக்கோல் கொஞ்ச நாளில் மக்கி போயிடும். இந்த விழற்கோரை இந்த புல் இருக்குல்ல, இதில் போடுற கூரை வெகு நாள் இருக்கும்னு பழமொழி சொல்லுது. இப்போ இதெல்லாம் என்னங்க நமக்கு பயனுள்ளதா? உருப்படியாக சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. விழர்னா என்ன, வைக்கோல் போர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பழமொழி. பழமையை மறக்காதபடி புதுமையை மேற்கொண்டு நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.